ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் கைப்பிடி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த கூடையை நான் எப்படி போடுறதுன்றதை வீடியோ போட்டிருக்கேன். இது பிஸ்கெட் நாட் போட்டு இதில் பார்டர் வச்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்த்துக்கோங்க. இதாங்க அந்த கைப்பிடி. இங்கே பாருங்கள், இது முறுக்கு கைப்பிடி மாதிரி தான் வரும். ஆனால் இதில் நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். இந்த அரும்பு வராது, முறுக்கு கைப்பிடியில் இருக்கிற இந்த அரும்பு வராது. இது நல்லா ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நமக்கு எப்படி பிடிச்சிட்டு போனாலும் நமக்கு வலிக்காது. இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கைப்பிடி. இந்த கைப்பிடிக்கு டபுள் கலர் தாங்க யூஸ் பண்ணணும், அப்போ தாங்க இது நல்லாயிருக்கும். சிங்கிள் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா இருக்காது. இதை நீங்கள் பாதியிலே விட்டுட்டு கூட நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். மற்ற கைப்பிடி மாதிரி இது சிக்காகாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதையும் கொஞ்சம் நம்ம கவனமாக போடணும். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு இடமும் சேரும் போது நமக்கு இந்த இடத்துல ஃப்ளாட்டு தான் வரும். அதனால தான் எனக்கு இந்த கைப்பிடி ரொம்ப பிடிக்கும். இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். வாங்க இதை எப்படி போடலான்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு நாம் ரன்னிங் ஒயர் வச்சு தாங்க போடணும். நீங்கள் ரன்னிங் ஒயரை ஏதாவது நூலில் போட்டு கட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி கிளச் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதில் கொஞ்சம் சிக்கு வரும். இந்த கைப்பிடியோட ஒரே ட்ராபேக் என்னென்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் இதை போடணும். இது சிக்காகும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்க சொல்கிறேன். வாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கூடையை நாம் இந்த ஃபினிஷ் பண்ண பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கமாக வச்சு தான் போடணும். நாம் இப்படி திருப்பி போடக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் நம்ம இங்கே முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் வச்சு தான் நம்ம இந்த கூடையை போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இப்படி வச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு இந்த பக்கமாக பார்த்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த கூடை கைப்பிடி வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கூடை போடும்போது இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நான் இந்த கூடைக்கு ஆனால் கைப்பிடி அளவு சொல்கிறேன். இது ஒவ்வொரு கைப்பிடி போடும்போது கூடைக்கான அளவு போடும்போது கைப்பிடி மாறும். இதுக்கு நான் 5 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். நான் இப்போது மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த உள் ஒயரை உள்ளே எடுத்துக்கிறேன். இதை நம்ம சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதுக்கப்புறமா நம்ம ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 2 கலர் ஒயரையும் இப்போ இதுக்குள்ளே விடுறேன். இந்த ஒயரையும் இதுக்குள்ளே விடுறேன் பாருங்கள். இப்போது இதை உள்பக்கம் காமிக்கிறேன். இந்த ஒயர் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட 2 ரன்னிங் ஒயரும் இருக்கா. இதை நம்ம இப்படி கிராஸாக பின்னணும். அதாவது கிராஸாக இது உள்ளே நுழைச்சி விடணும். இப்போ பாருங்கள், இப்படி தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒயரை நம்ம இப்போ இப்படி கிராஸ் ஆக்கி இந்த நார்மல் நாட் போது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் அப்படியே சொருகி விட்டுடணும். நான் ரன்னிங் ஒயரை கிராஸாக சொருகிட்டேன் 2 சைடும். இது சும்மா 3-4 நாட்டெல்லாம் போடாதீங்க. நல்லா இவ்வளோ தூரத்துக்கு அதே மாதிரி இந்த சைடில் இப்போ இங்கே ஒரு 10 நாட்டு இருக்குன்னா 10 நாட்டு வரைக்கும் போட்டுருங்க. சொருக்கி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கும். வாங்க இப்போ ஹேண்டில் எப்படி போடலான்றதை சொல்லித்தரேன். இப்போது 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ப்ளூவும் ரைட் சைடில் சாண்டில் கலரும் இருக்குது. இப்போது இதை நாம் இப்படி இன்ட்டு மாதிரி க்ராஸ் பண்ணணும். நல்லா பாருங்கள், இன்ட்டு மாதிரி க்ராஸ் பண்ணிக்கணும். க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை அப்படியே பின்பக்கமாக கொண்டு போய் மேலே கொண்டு வரணும். நல்லா பார்த்துக்கோங்க, மேலே கொண்டு வரணும். அடுத்த ஒயரை இப்போ இங்கேருந்து வந்தோடனே இப்படி இன்ட்டுவாகிடுச்சிங்களா, இதை கொண்டு நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளூ வாண்டை அப்படியே வச்சுடணும். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். திரும்பவும் உங்களுக்கு ஒரு தடவை நான் இதை போட்டு காமிக்கிறேன். இதை நாம் இன்ட்டுவாக க்ராஸ் பண்ணிக்கணும். இதே போல் தான் நம்ம கடைசி வரைக்கும் இந்த கூடையை இன்ட்டு மாதிரியே வரும். இப்போது மேலே இருக்கிற இந்த
சாண்டில் ஒயரை உள்பக்கமாக விட்டு இங்கே பாருங்கள் இப்படி மேலே கொண்டு வரேன். மேலே கொண்டு வந்து இப்போ இதை கீழே விட்டுட்டேன். இப்போது இந்த ப்ளூ ஒயரை நான் இந்த பக்கமாக கொண்டு வந்து இதையும் மறுபடியும் இருந்த மாதிரியே கீழே கொண்டு வந்துட்டேன். மறுபடியும் இந்த சாண்டில் ஒயரை இப்படி கொண்டு வந்து கீழே விட்டுடணும். அதே மாதிரி இந்த ஒயரையும் ப்ளூ ஒயரையும் நம்ம இப்படியே கொண்டு வந்துடணும். இப்படி மாதிரி சிக்காகும். நீங்கள் இது கட் பண்ணியிருக்கிற அந்த உள் ஒயரை நீங்கள் அடிக்கடிக்கு வெளியே எடுத்துக்கணும். இப்படி கொண்டு போயிடாதீங்க. எது எந்தெந்த சைடில் வருதோ அந்த சைட்லேயே தான் நம்ம போடணும். ப்ளூனா ப்ளூலேயே வரணும், சாண்டல்னா சாண்டல்லே வரணும். இது பாருங்கள், அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையை மேலே தூக்கி தூக்கி எடுத்துகிட்டு போய்க்கணும். இப்போது இந்த ப்ளூ பக்கம் இந்த சைடு வந்துச்சுன்னா, ரைட் சைடு வந்துச்சுன்னா உடனே நாம் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்க சாண்டலை ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போது ரைட் சைடில் சாண்டல் போயிடுச்சு. இப்போது நம்ம ப்ளூவை அந்த சைடு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சிக்காகும். நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டே வரலாம். இப்போ இந்த மாதிரி வந்துட்ட உடனே நீங்கள் இங்கே கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். இப்படி டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தெரியும், அப்புறம் உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போ பாருங்கள், நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியது தான். டைட் பண்ணிவிட்டு நாம் அப்படியே போட்டே வர வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இப்போது நம்ம சாண்டில் ஒயர் எடுத்து மேல் பக்கமாக கொண்டு வந்து கீழே வச்சிடணும். இதை வந்து இந்த சைடு கொண்டு போயிட்டு இப்போ இந்த மாதிரி சிக்கு வரும். இந்த சிக்கு வரும்போது நம்ம உள் ஒயர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சிக்கு சரியாயிடும். இப்போது இந்த சைடில் வந்துருச்சு. நம்ம அடுத்து எந்த ஒயர் போட போகிறோமோ அதை நம்ம மேலே கொண்டு வந்துட்டோன்னா சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், இது முறுக்கு விழுந்தாலும் நம்ம இதை அப்படியே பாதியிலே விட்டுட்டு கூட போய் அந்த முறுக்கை சரி பண்ணிவிட்டு வந்தும் போடலாம். இந்த பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதை நான் அப்படியே இப்படி மேலே கொண்டு வந்துட்டேன். இப்படி கொண்டு வந்துட்டு இப்போது இந்த ப்ளூ ஒயரை நாம் மேலே கொண்டு வரோம். இதே மாதிரி தாங்க நம்ம ஃபுல்லாக போட்டுக்கிட்டே போக வேண்டியது தாங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா இப்போ நீங்கள் இதை இப்படியே விட்டுட்டு, இங்கே பாருங்கள், இதை இப்படியே விட்டுட்டு நாம் ரன்னிங் ஒயரை சரி பண்ணிக்க வேண்டியது தான். இங்கேருந்து அப்படியே முறுக்கு எடுத்துக்கிட்டே வந்தோன்னா ரன்னிங் ஒயரை நம்ம முறுக்கு எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். உங்களுக்கு இது வந்து ப்ராப்ளமே இருக்காதுங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். அதில் உங்களுக்கு பிரச்சனையே வராது. இப்போ பாருங்கள், இப்போ இப்படி கலைஞ்சிருச்சிங்களா, எங்கேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். நம்ம இப்போ இதை வந்து டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டு அப்போ இங்கே ப்ளூ ஒயர் கீழே போயிருக்கு. அப்போ இதை நம்ம மேலே கொண்டு இப்படி வரணும். அடுத்தது இப்போ சாண்டில் ஒயர் இந்த பக்கம் உள் பக்கத்தில் மேலே வருது. அப்போ நம்ம இதை வந்து இப்படி எடுத்து இப்படி வரணும். அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் கலைஞ்சிட்டாலும் இல்லை நீங்கள் இதை விட்டுட்டு வந்து அப்புறம் கூட உங்களுக்கு போடணுன்னாலும் நீங்கள் போடலாம். எந்த ஒயர் எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும், சரியாக தெரிஞ்சிடும். அது மட்டும்தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்படியே தாங்க இதை போட்டுக்கிட்டே வரணும். ரொம்ப ஈஸி மெத்தடு இது. நான் போடுறதை நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கே புரியும். இந்த பாருங்க, இதே மாதிரி நாம் அப்படியே இது ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்படி லூஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் லூஸ் ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 2 உள் ஒயர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா இது வந்து டைட் ஆகிடும். இந்த டைட் ஆனாலும் இந்த இடம் வந்து
ஃப்ளாட்டாக தான் இருக்கும் நமக்கு. அந்த சொரப்பு வராது. இங்கே நல்லா நமக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இதை பாருங்கள், இதே மாதிரி தான் போட்டுட்டு நம்ம மறுபடியும் இப்படி தனியாக இந்த உள்வயரை பிரித்து கொண்டு வந்துடணும். பிரித்து கொண்டு வந்துட்டு இப்போ நாம் எப்பவும் போல் அப்படியே போட வேண்டியது தான் கூட ஒயரை. இந்த கைப்பிடியை அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் 2 சைடும் போட்டு முடிச்சுட்டேன். இதை நம்ம எப்பவும் போல் எப்படி சொருகி விடுவோமோ அதே மாதிரி தான் சொருகி விட்டுக்கணும் உள்பக்கம். அவ்வளோதாங்க, இந்த ஹேண்டில் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.